ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் பேசியிருந்தார். அந்த விஷயம் நான் கன்வே பண்ணியிருந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிளினிக்கில் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வெளியில் ஒரே சலசலப்பாக இருந்திருக்கு, சத்தமாக இருந்திருக்கு, யாரோ பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ரீசன் என்னென்னா, எப்பயுமே யூஸ்வலாக நடக்கும்ல, என்னை ஃபஸ்ட்டு விடணும், நான் எப்போயே வந்தேன், எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அது இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வெளியில் சலசலப்பு சத்தம் கேட்குது. ஆனால் இவர் ஏஞ்சி போய் வெளியில் பார்க்கல. சரி ஏதோ நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு அடுத்த பேஷண்ட்டை கூப்பிட்றாரு. அடுத்த பேஷண்ட்டு வராங்க. வரப்போ பார்த்தா அந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரும் வராங்க. அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டாக்டரையே ரொம்ப முறைச்சி குறுகுறுன்னு பார்க்குறாரு. உடனே அந்த டாக்டருக்கு ஒரு டவுட் வருது. ஓஹோ ரைட், இந்த பேஷண்ட்டு தான் வெளியில் பிரச்சனை பண்ண பேஷண்ட்டாக இருக்கணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அது வரைக்குமே அந்த அந்த குழந்தையோட அப்பா அந்த டாக்டரை குறுகுறுன்னே பார்க்குறாரு. முறைக்கிற மாதிரி தான் இருக்குது, முறைச்சிக்கிட்டே தான் இருக்கார். ஓஹோ இவர் போகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவார் போல், இல்லை ஏதோ பேச போகிறாரு போல் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் ரிட்டன் போகிறப்ப என்ன சொல்லிட்டு போகிறாரு டாக்டர்கிட்ட அப்படின்னா, எனக்கு சாரி சார், உங்களையே முறைச்சி பார்க்குறதுல தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஐ டெஃபிஷியன்சி இருக்குது, அதனால் 80% எனக்கு உத்து கவனித்தா தான் தெரியும், அதனால தான் உங்கள் முகத்தை நான் கொஞ்சம் உத்து பார்த்தேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாரு. அந்த பேஷண்ட் வெளியில் போய்ட்றாங்க. ஆனால் அந்த டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம தப்பாக பல பேரை ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஈவன் நம்ம லைஃப்லேயும் நிறைய பேரை அப்படி தான் ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஒரு சில இடத்துல நிதானமாக இருக்கிறது இல்லை, இது இயற்கை தான். நம்ம இயற்கையாக ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிவிடுவோம். ஆனால் அதோடு நிறுத்திக்கணும். அதை தாண்டி ஜட்ஜ் பண்ணதை வெளியில் காமிச்சிட்டு அந்த இடத்துல ஒருவேளை அந்த டாக்டர் நீங்கள் தான் அங்கே வெளியில் பிரச்சனை பண்ண பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கலாம். கேட்கல, நல்ல வேலை. அதை மாதிரி ஒரு சில இடங்களில் நம்ம நிறைய இடத்துல நிதானப்படுத்திக்கிட்டோன்னா நம்ம லைஃப்பில் ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பாய்.